நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். உங்ககிட்ட உண்மையான அன்பு கிடைச்சா மட்டும்தான் கார்த்திக் உங்களுக்கு சொந்தமா இருப்பாரு. அது இல்லன்னு வைங்க, அது கிடைக்கிற பக்கம் அவரு போயிடுவாரு. பாத்துக்கோங்க. சரி சரி, நீங்க பாத்து போங்க. சரிதான் போடி. ச்சே, போற வரவெல்லாம் எனக்கு புத்தி சொல்ற மாதிரி அந்த கார்த்திக் பண்ணி வச்சிருக்கானே. ச்சே, பெரிய அன்பா அன்பு. நான் அந்த வீட்டுக்குள்ள போனதும் காட்டுறேன் பாரு ஒரு அன்பு. எல்லாரும் தெரிச்சு ஓடணும். போயிட்டாளா? பாய் பாய். போய் தொலைடி, போய் தொலை. என்னாச்சு பிரியா, உனக்கு லைனே போக மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கௌதம், பாத்தீங்களா? கார்த்திக் பிரியாக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, எனக்கு சிம் கார்டை மாத்திட்டு பிரியா ஊரை விட்டு போனது அவனுக்கு தெரியாதுல்ல. அதான் அந்த டென்ஷன்ல அவளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கௌதம், அவன் பிரியாவை உண்மையாவே லவ் பண்ணிட்டான். அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது நமக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாரு இலக்கிய, ஒரு விஷயத்துல இறங்கியாச்சு. எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம். இனி ஃபோன் பண்ணி பிரயோஜனமே இல்லை. வீட்டுக்கே போய் பாத்திர வேண்டியதான். வீடு நம்ம அட்ரஸ் வாங்கி வச்சது நல்லதா போச்சு. ஐயோ, ஏங்க, அவ தங்கி இருந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்கா போல இருக்கே. அங்க போனா அவ இல்லங்கிற உண்மை தெரிஞ்சிருமே. அதுக்கு இவன் அங்க போக விட்டா தானே எப்படியாவது தடுத்தாகும். காட்டுப்பாக்கம், காட்டுப்பாக்கம் தானே வீடு. அப்ப போயிடலாம், வேற வழி இல்லை. ஐயோ, வா, ஒரு நிமிஷம் பா. கௌதம், அதெல்லாம் முடியவே முடியாது. இலக்கியா, சொன்னா கேளு. ஆபீஸ் போகணும்னா ஏன் இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன? எனக்கு உடம்பு சரியில்லைதான், அதுக்குன்னு என்னால ஆபீஸ் போகாம இருக்க முடியாது. முடியாது கௌதம், போக கூடாதுன்னா போக கூடாதுதான். உடம்பு சரியில்லாத சமயத்துல ஆபீஸ்க்கு போகணும்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஐயோ, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. 3 கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். ஐயோ, நான் போகாம இருந்தா எப்படி? சொன்னா கேளு இலக்கியா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் அனுப்ப மாட்டேன். ஐயோ, இல்ல இலக்கியா. கௌதம், சொன்னா கேளுங்க. பேசாம நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அண்ணனுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக், இவர் வெளியே எங்கேயோ நான்வெஜ் சாப்பிட்டு வந்திருக்காரு. அது சரியா சமைக்கலையா என்னன்னு தெரியல. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ராத்திரியில இருந்து வயித்து வலியில துடிச்சிட்டு இருக்காரு. சரி, டாக்டர் பார்க்க வேண்டியதானே? இல்ல கார்த்தி, காலங்காத்தாலே டாக்டர் கால் பண்ணி அவர் சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டேன். ஆனா வலி குறையவே இல்ல. ஆபீஸ்ல அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு கிளம்புனா உங்க அண்ணி விட மாட்டேங்கிறா. நீயாவது சொல்லுடா. எப்படி கார்த்திக் என்னால விட முடியும்? நீயே சொல்லு. ராத்திரி எல்லாம் வலியில அவர் தூங்கவே இல்ல. இன்னும் வலி குறைய கூட இல்ல. அப்புறம் ஆபீஸ்க்கு போய் வலி ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்றது? அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். நீங்க பேசாம வீட்ல ரெஸ்ட் எடுங்க. ஆபீஸ் வர்க்க யாருப்பா பாப்பா?
எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் நீங்க ஃபைனல் பண்ணணும், இல்லனா வேற கம்பெனிக்கு போய்டுவா. அம்மா வயித்து வலி ஏன் முடியலையே. நம்ம கார்த்திக் இல்லையா, ஐயோ. இவன் பண்ண மாட்டானா? என்ன கார்த்திக்? அம்மா நானா? இல்ல நீ, நான் கொஞ்சம் அவசர வேலையா வெளியே போனோம் நீ. இலக்கிய பாத்தியா, அவனுக்கு ஏதோ அவசர வேலை இருக்கான். அவன் போட்டும், நான் ஆபீஸ்க்கு போறேன். இங்க பாரு, அப்படி என்ன உனக்கு அவசரமான வேலை? அது ஐயோ அஞ்சலி பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் பிரியா கிட்ட பேசவே முடியல. ஃபோன் லைன் வேற போக மாட்டேங்குது. அதான் நேர்ல போய் வீட்ல பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்னது, பிரியா வீட்டுக்கு போறியா? ஏன்பா இன்னும் பிரச்சனையை பெருசாக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? என்ன நீ சொல்றீங்க? பின்ன பிரியா உன் லவ் ஏத்துக்கிட்டா, ஆனா அவ பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. நீ பாட்டுக்கு பிரியா வீட்டுக்கு போய் ஏதாவது பேசி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா? வம்பாயிடும் கார்த்திக். இப்ப நீ அங்க போக வேண்டாம் என்ன? இல்ல நீ, எப்படி இருந்தாலும் விஷயம் தெரியாதானே போகுது. நான் போய் பார்த்து பக்குவமா பேசிட்டு வந்துடுறேன் நீ. சொன்னா கேளு கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு, அப்புறமா பாத்துக்கலாம். அண்ணி, அஞ்சலி அடிச்சதுல பிரியா பயந்து போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் அஞ்சலி டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டுட்டா நம்ம ரூட்ல வரமாட்டான்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கணும்ல. இல்லனா நானும் சைலண்டா இருக்கேன்னு நினைச்சு அவ தப்பா நினைச்சிருவா அண்ணி. பாத்தியா இலக்கிய, அவன் நினைக்கிறதும் கரெக்ட் தான். அவன் போட்டும் விடு, நான் ஆபீஸ்க்கு போய். அம்மா கௌதம், அண்ணா. கௌதம், என்ன கௌதம், இங்கே உங்களால முடியல, இதுல ஆபீஸ் போய் நீங்க வேலை பார்க்க போறீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற இலக்கியா? அவன் பிரியாவை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா என்ன இருக்கான். கார்த்திக், அவனை போய் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்க சொல்ல முடியுமா? இருக்கிற வயித்த வழியில இவன் பிரியா வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, அதையும் நான் தான் சரி பண்ணி ஆகணும். இப்ப எனக்கு அதுதான் பெரிய கவலையா இருக்கு. அம்மா அண்ணா. ஐயோ கார்த்திக், உங்க அண்ணன் தான் முடியாம ரொம்ப துடிக்கிறாருல்ல. நீ ஆபீஸ்க்கு போய் அவர் வர்க்க கொஞ்சம் பாரு, ரொம்ப அர்ஜென்ட் போல. ஆ, அது இல்ல நீ, அது வந்து அண்ணா, அம்மா என்னாச்சுன்னு ஏன் கத்துனீங்க? அதான் நான் ஃபுட் பாய்சன் சொன்னேன்ல, அவர் வலி தாங்க முடியாம இப்படி கதறாரு கார்த்திக். இல்லங்க? ஆமா. ஐயோ கௌதம், கார்த்திக் நீ மட்டும் இப்ப ஆபீஸ் போலன்னு வைய, உங்க அண்ணன் வலியோட கிளம்பிடுவாரு. அப்புறம் அவர் உடம்புக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வைய, என்னால தாங்க முடியுமா? சொல்லு, நம்மளால தாங்கிக்க முடியுமா? கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புப்பா. பிரியா அவ எங்க போக போறா? அவளே வருத்தம் குறைஞ்சு உனக்கு ஃபோன் பண்ணுவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணி, அது அம்மா அம்மா பயிறு பா. கௌதம், என்னங்க? சரி அண்ணி, நான் ஆபீஸ்க்கு போறேன். சீக்கிரம் பார்த்து போடா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி, அப்ப நான் ஆபீஸ்க்கு போய் ஒர்க்க முடிச்சிட்டு பிரியாவை நான் ஸ்கூல்ல போய் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா ஐயோ கார்த்திக் வலிக்குதே. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பிரியாவை பத்தி விசாரிச்சுட்டு உனக்கு சொல்றேன். நீ அவசரப்பட்டு வீடு ஸ்கூல்னு போய் எதுவும் குழப்பத்தை உண்டு பண்ணாத. பிரியா நினைப்ப விட்டுட்டு முதல்ல இப்ப ஆபீஸ் போய் வர்க்க மட்டும் பாரு. போ கௌதம். சரிங்க அண்ணி, நான் போயிட்டு வரேன். நீங்க பக்கத்துலயே இருந்து அண்ணனை பாத்துக்கங்க. அண்ணா, நீங்க ரெஸ்ட் எடுங்கண்ணே. ஓகேடா. அண்ணா அண்ணிக்கிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பார்த்துட்டு பிரியா கிட்ட இருந்து எந்த போனும் வரலன்னா நாளைக்கு நேர்ல போய் பார்த்துருவோம். அப்பா, இவனை டைவர்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க. இலக்கியா, இன்னைக்கு ஓகே, ஆனா சீக்கிரமே அவனை பிரியா நினைப்புல இருந்து டைவர்ட் பண்ணி அஞ்சலியோட மாற்றத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் தான் யோசிக்கிறேன். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது.
இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.